வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். சிறுகடி கேஸை இன்னைக்கு எபிசோட்ல பார்த்தோம் அப்படின்னா, ரவியையும் ஸ்ருதியோட அம்மா அப்பா வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடக்கூடாது அப்படின்றதுக்காக விஜயா ரவியை பார்க்கறதுக்காக வீட்டுக்கு வராங்க. ஸ்ருதிட்ட ரொம்ப அன்பா இருக்கிற மாதிரி பேசுறாங்க விஜயா. நீ நம்ம வீட்டுக்கு வந்துருமா, நான் உன்னை ரொம்ப நல்லா பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க விஜயா. என்னோட அம்மா அப்பா கூட இந்த மாதிரி அக்கறையா வந்து கூப்பிடல ஆன்ட்டி, உண்மையிலேயே நீங்க ரொம்ப நைஸ் ஆன்ட்டி அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல போய் உட்காந்துக்கிறாங்க ஸ்ருதி. அந்த டைம்ல ஸ்ருதியோட அம்மாவுமே வராங்க. அவங்கள பார்த்த உடனே ஓடி போய் ஹக் பண்ணிக்கிறாங்க ஸ்ருதி. அது வரைக்கும் ஸ்ருதிட்ட ரொம்ப அன்பா பேசிட்டு இருந்த விஜயா ஸ்ருதியோட அம்மாவை பார்த்த உடனே அவங்களோட திமிர காமிக்கிறாங்க. அவங்களாம் கல்யாணம் பண்ணிக்கிட்டா என்ன, உங்க பொண்ணு மேல உங்களுக்கு கொஞ்சம் கூட அக்கறையே இல்லையா அப்படின்ற மாதிரி பேசுறாங்க. பொண்ணு பாதுகாப்பா இருக்கிறாளா இல்லையான்னு கூட பார்க்க மாட்டீங்களா அப்படின்ற மாதிரிலாம் கேட்குறாங்க. ஸ்ருதி அம்மாட்ட ரொம்ப கெத்தா தான் பேசுறாங்க விஜயா. உங்களுக்கு உங்க பொண்ணு மேல அக்கறை இருக்கான்லாம் தெரியல, ஆனா எனக்கு என் பையன் மேல ரொம்ப அக்கறை இருக்குது, அதனாலதான் அவங்கள கூட்டிட்டு போலான்னு முதல்ல வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. ரவியை மட்டும் தனியா கூட்டிட்டு போறேன்னு நினைக்காதீங்க, உங்க மகளையும் தான் கூட்டிட்டு போக போறேன் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா ரவியோட அப்பா தான் ரொம்ப கோவமா இருக்கிறாரு அப்படின்னு சொல்றாங்க. அவர் எதுக்காக கோவமா இருக்கிறாரு அப்படின்னு ஸ்ருதியோட அம்மா கேக்குறாங்க. உங்க புருஷன் தான் என் புருஷனை கம்ப்ளைண்ட் பண்ணி போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் இழுத்துட்டாருல அப்படின்னு சொல்றாங்க விஜயா. நானும் அவர் மனசை மாத்துறதுக்கு முயற்சி பண்றேன் அப்படின்னு சொல்றாங்க. நீங்களே உங்க பொண்ணை கூப்பிட்டு வந்து எங்க வீட்டுல விடுங்க அப்படின்னு சொல்றாங்க. நாங்களும் அந்த முடிவுல தான் இருக்கிறோம் அப்படின்ற மாதிரி ஸ்ருதியோட அம்மா சொல்றாங்க. நான் சொன்னதும் நீங்க சம்மதிச்சதுக்கு ரொம்ப நன்றின்ற மாதிரி விஜயா சொல்றாங்க. நீங்க சொன்னதுக்காக மட்டும் நாங்க இதுக்கு சம்மதிக்கல அப்படின்னு ஸ்ருதியோட அம்மா சொல்றாங்க. உங்க மருமக மீனா எங்க வீட்டுல வந்து பேசினா அப்படின்னு சொல்றாங்க. கேட்ட உடனே விஜயாவுக்கு ரொம்ப ஷாக்கிங்கா இருக்கு. மீனா வந்து பேசினாளா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. அந்த பொண்ணு பேசினதுலயும் நியாயம் இருந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க ஸ்ருதியோட அம்மா. நான் இங்கேயே இருக்கிறேம்மா அப்படின்ற மாதிரி ஸ்ருதி சொல்றாங்க. நீ அவங்க வீட்டுல போய் இருக்கிறதா உனக்கு பாதுகாப்பு அப்படின்னு சொல்லிடுறாங்க ஸ்ருதியோட அம்மா. ரவியுமே ஓகே சொல்லு அப்படின்னு ரெக்வஸ்ட் பண்ணி கேட்கிறாரு. எல்லாருக்காகவும் நான் சம்மதிக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க ஸ்ருதி அண்ணாமலை வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் என்னெல்லாம் பிரச்சனை வரப்போகுது, ரோகிணியோட உண்மையான முகத்தை ஸ்ருதி வெளிக்கொண்டு வர போறாங்களா, வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. சீரியல் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.